Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம very அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாம அதுக்கு பதிலா வேற என்ன வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த சீரிஸ்ல நம்ம ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். அதெல்லாம் பார்க்கல அப்படினா அந்த வேர்ட்ஸ்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. and இந்த வீடியோல என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். with sentence examples. So first வந்து இந்த 6 words பார்த்துட்டு next அதுக்கான example sentencesலாம் பார்த்துட்டு next மிச்சம் இருக்க remaining set of wordsலாம் பார்க்கலாம். So first வந்து very hot, next அதுக்கு opposite very cold, very noisy, third one. Fourth வந்து very clean, fifth very weak, அதுக்கான opposite very strong. So இந்த 6 wordsக்கு first என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். very hot அப்படின்றது என்ன சொல்லலாம்? blazing. very hotக்கு blazing. the temperature is very hot அப்படினு சொல்றதுக்கு பதிலா is blazing. the temperature is blazing அப்படினா ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்றதுக்கான அர்த்தம். So temperature எப்படி இருக்கு? ரொம்ப ஹாட்டா இருக்கு. or இன்னைக்கு வந்து sun எப்படி இருக்கு? the sun is blazing அப்படின்ற மாதிரி சொல்லலாம். next அதுக்கான opposite very cold அப்படினா ஒன்னு freezing அப்படினு சொல்லலாம் இல்லனா chilly. so chilly ரொம்ப சில்லுன்னு இருக்கு or freezing அப்படினு கூட சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் it's chilly outside. வெளியில ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம it's chilly அப்படினு சொல்லலாம். இல்லனா it's freezing outside. ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படியே வந்து ஒரேற மாதிரி சில்லுன்னு இருக்கு அப்படின்றதுக்கு it's chilly outside இல்லனா it's freezing outside அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடுத்து very noisy அப்படின்றது எப்பவுமே சொல்ற மாதிரி loud அப்படினு சொல்லலாம். the music is really loud. ஸோ மியூசிக் வந்து ரொம்ப மைல்டாக கேட்கலாம் இல்லைனா கம்மி வால்யூமில் கேட்டால் அது நார்மலாக நல்லாயிருக்கும். பட் அதுவே ரொம்ப சத்தமாக வச்சு கேட்கும் போது அது ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா த மியூசிக் இஸ் வெரி நாய்ஸி அப்படின்னு சொல்கிறதுக்கு த மியூசிக் இஸ் ரியலி லவுட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வெரி நாய்ஸி அப்படின்றத லவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி ஹாட் அப்படின்றத பிளேசிங், வெரி கோல்ட் அப்படின்றத சில்லி இல்லைனா ஃப்ரீசிங், வெரி நாய்ஸி அப்படின்றத லவுட். நெக்ஸ்ட் வெரி க்ளீன் அப்படின்னா neat. very clean அப்படின்றது neat. இதுக்கான எக்ஸாம்பிள் her room is very clean அப்படின்றதுக்கு பதிலா her room is neat அப்படின்னு சொல்லலாம். her room is neat. so room எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது நமக்கு அப்போ படிக்கும் போது ஓகே கிளியர் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் டே அதை நீங்கள் வந்து ரீகால் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா மறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அகெயின் உங்களுக்கே நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கிற மாதிரி ரீகால் பண்ணி அதுக்கான வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெரி ஹாட், பிளேசிங், வெரி கோல்ட், சில்லி ஆர் ஃப்ரீசிங், வெரி நாய்ஸி, லவுட், வெரி க்ளீன், நீட், வெரி வீக், feeble, very weak, feeble. So the plant looks very weak அப்படினு சொல்றதுக்கு the plant looks feeble. the plant looks feeble. So again from the top very hot, blazing, very cold, chilly or freezing, very noisy, loud, very clean, neat, very weak, feeble and very strong, tough அப்படினு சொல்லலாம். very strong அப்படின்றத toughன்னு சொல்லலாம். he is a tough guy. so he is a very strong guy அப்படினு சொல்றதுக்கு he is a tough guy அப்படினு சொல்லலாம். okay, very strong, tough. from the top again very hot, blazing, very cold, chilly or freezing, very noisy, loud, very clean, neat, very weak, feeble and very strong, tough. So next set என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So 7th one very bright, 8 very soft, 9 very rich and 10 very expensive. So very bright அப்படின்றது நம்ம radiant அப்படின்னு சொல்லலாம். radiant அதுக்கான எக்ஸாம்பிள் baby smile is very bright அப்படின்னு சொல்றதுக்கு baby smile is radiant. So very soft அப்படின்றது நம்ம ஜென்டிலாக இருக்குது, வெரி சாஃப்ட். ஸோ பேசிக்காக பில்லோஸ்லாம் ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக இருக்கும். the pillow is very softன்னு சொல்கிறதுக்கு very gentle. ஸோ very bright அப்படின்றது radiant,
very soft, gentle. Very rich, affluent. Affluent. So இது வந்து கொஞ்சம் நியூவான வேர்டாக இருக்கும். ஸோ அகெயின் அண்ட் அகெயின் அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. வெரி ரிச், affluent. They live in a very rich neighborhood அப்படின்றதுக்கு they live in an affluent neighborhood. So very bright, radiant, very soft, gentle, very rich, affluent and very expensive. Costly அப்படினு சொல்லலாம் இல்லனா pricey அப்படினு சொல்லலாம். Example, that restaurant is pricey, is costly. Very expensive க்கு பதிலா is pricey அப்படினு சொல்றோம். So again, very bright, radiant, very soft, gentle, very rich, affluent and very expensive is pricey இல்லனா costly. So from the top, very hot, blazing, very cold, chilly or freezing, very noisy, loud, very clean, neat, very weak, feeble, very strong, tough, very bright, radiant, very soft, gentle, very rich, affluent and very expensive, pricey or costly. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அடிக்கடி நீங்கள் லேர்ன் பண்ணி அதை ரீகால் பண்ணிட்டே வரீங்க அப்படின்னா வெரி ரிச் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் அஃப்ளூவெண்ட் அப்படின்ற ஒரு வேர்டை ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்த செட்டில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா காமெண்ட்டில் கேளுங்க. வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.